அவன் தப்பு பண்ணி காட்டுல துரியோதனன் இவ காட்டுல போய் வசிக்கிற பொழுது திரௌபதி கண் கலங்கணும் பாண்டவா கண் கலங்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணா கோஷ யாத்திரைன்னு பசுக்களை போய் பூஜை பண்றது ஒரு பெரிய உற்சவம்னு இவ இருக்கிற இடத்துல கூப்பிடு தூரம் காதுல விழுற இடத்துல போய் ஒரு பெரிய அரமனையை சிருஷ்டி பண்ணி அங்க கானம் கனம் கச்சேரி கச்சேரி இதெல்லாம் காதுல விழணும். திரௌபதி காதுல பாண்டவாட்ட போய் அழணும். நம்ம பங்காளி நன்னா இருக்காளே நாம இப்படி கஷ்டப்படுறமேன்னு சொல்லணும்னு அப்படி ஏற்பாடு பண்ணான். இதெல்லாம் திரௌபதி பார்த்து வருத்தம் தான் பட்டாள். ஜீவன்லாம் வருத்தப்பட்டான். இப்படி நாம் பரதேசியா நிற்கிறோம் வந்து அங்க ராஜ மகிமையோடு அங்க வந்து இருக்கானேன்னு தர்மபுத்திரட்டு சொன்னாள். தர்மபுத்திரர் எல்லாத்தையும் சிரிச்சுட்டு இருந்தார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் முடிவு எதுல போய் முடியும், அசத்துக்கள் பண்ற இதெல்லாம் ஆடம்பரங்கள் எதுல போய் முடியும்னு தெரியும். அவர் அதுக்கு ஒன்றும் கலங்கல்ல. கச்சேரி நடந்துட்டு இருக்கிற போது தேவலோகத்திலிருந்து இந்திரன் என்ன பண்ணினா இந்த அசத்துக்கு இத்தனை தீவிரான்னா கட்டி தூக்கிட்டு வர சொல்லிவிட்டான் துரியோதனனை. துரியோதன தேவலோகத்துக்கு கந்தர்வாள் வந்து கட்டி கொண்டு போயிட்டான். எல்லாம் பாரத சரித்திரம். அப்ப என்ன பண்ணினா துரியோதனுடைய பத்னி பானுமதி பிரபதிகள் அவ 100 பேர்கள் அல்லவா, 100 பிராதாக்களுக்கு 100 பத்னி, அதை தவிர வர கல்யாணம் ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் எல்லாருமா பக்கத்துல இருந்த தர்மபுத்திரட்ட போய் அழுதாளாம். என்ன சொன்னான்னா அனந்தபட்டன் ஒரு மகாகவி பாரதம் எழுதியிருக்கான். இந்த பாரத சங்கிரக இந்த சாரத்தை எடுத்து எழுதினான். இத்தனை ஸ்திரீகளுக்கு புத்தி சக்தி அதிகம், சமயத்துக்கு தகுந்தா போல சொல்லுவாள். சந்திரஷ்டும் தவ பாதமூல மதுனா சர்வை சமம் பந்துபிஹி போய் சொன்னானா தேவபிராதரமாகதம் மனதலே லேசேன ஹேதோர்வினா பாபः கஷ்டன காயகோதி விஷதாம் ஆந்தபத்வா திருடம் நிஷங்கைருபவீணகையர்நிஜபட்டைः அப்ரம்னயச்சுச்சகைः. உங்க சரணாரவிந்தத்தை தரிசனம் பண்ணணும்னு உங்க பிராதாவான துரியோதனன் வந்தான். பத்னிகளான எங்களோட வந்தான். வந்த இடத்துல ஒரு பாபி பின்பாட்டு பாடுறவன் அவன் கட்டி தூக்கிட்டு போயிட்டான். பாப கஷ்டன காயகோ திவிஷலா தேவர்களுக்கு பின்புறத்துல இருந்து பாடுறவன் கட்டி தூக்கிட்டு போறான். உங்க பிராதாவே நாளாம் சந்திரஷ்டும் தவ பாதமூல மதுனா சர்வை சமம் பந்துபிஹி தேவபிராதரமாகதம் மனதலே லேசேன ஹேதோர்வினா. ஒரு தப்பும் துரியோதனம் பண்ணல. அப்படி இருக்கிற போது கட்டி தூக்கிட்டு போறாள் உங்க பிராதாவே நாளாம். உடனே பீமனையும் அர்ஜுனனையும் பார்த்தாராம் தர்மபுத்திரர். அவளுக்கு தெரியும் இந்த பொண்ணுகள்லாம் வந்து சொன்னதே இவர் போய் அழிச்சுன்னு வான்னு சொல்லுவார்னு. 2 பேரும் வந்து இப்படி ஒண்ணு போனா. அப்படி ஒண்ணு சில குடும்பத்துல யாராவது சாதுக்கள் வருவா யாச்சகத்துக்கு, அப்பா சாவியை கொண்டு வர சொல்லுவார்னு சாவி எடுத்து போடுவோம் பேசாம எங்கேயாவது திருச்சிக்கு போடுவோன்னு. இந்த பணம் காசு சாதுக்களுக்கு கொடுக்கப்படாதுன்னு அப்படி யாராவது ஒரு தம்பி ஒரு அண்ணா ஒரு ஆத்துல இருக்கிற வழக்கம் உண்டு. மெட்ராஸ்ல எல்லாம் இப்படி சில ஆண்கள்ல அப்படி இருப்பாள். எல்லாரும் ஒத்துமையா தர்மம் பண்ற குடும்பமா இருந்தா அதான் குடும்பம். 120 வந்திருக்காள் வீனஸ் பிக்சர்ஸ். அவ பிராதாக்கள் 2 பேரும் அன்போட தர்மம் பண்ணுவாள். அவ பண்றது கூட ஆச்சரியம் இல்ல. அவ பத்னிகளும் அப்படி. நாங்கெல்லாம் போயிட்டா ஆத்துல ஈஸ்வரனா நினைக்கிறது. எத்தனையோ ஐஸ்வர்யத்தை ஏராளமா கொடுத்துருக்காள் அவளுக்கு. தெய்வமா நினைச்சு பூஜிக்கிறது. இங்க வந்திருக்காள், நீ கதைக்கு இங்க வந்திருக்காள். குத்தாலத்துல வந்து 2000 ரூபாய் பேசிட்டு பங்களா செஞ்சு சௌக்கியமா கொஞ்ச நாளைக்கு கவலை இல்லாம இருக்கும்னு சித்தத்துக்கு ரொம்ப வேலை வாழ்க்கை நானே சொல்றது உண்டு. ரொம்ப மனசுக்கு வேலையை கொடுக்காதீங்கன்னு பகவத்குணம் கண்ணு கண்ணீருமா தப்பாள். அவ பாட்னம் கோவிந்தராஜன்னு பரம பிராமண பக்தி உள்ளவர் அவரும் வந்திருக்கார். டெல்லியில இருந்து லட்சுமிகாந்தம்னு எங்களை எல்லாம் நிற்க டெல்லியில கார்ல விஷமான கார்ல அழிச்சுன்னு போய் யமுனையில ஸ்நானங்களும் பண்ணி வச்சு அவளும் வந்திருக்கா. இன்னைக்கு ஜிசிடிஓ நம்ம சிஷ்யர்வர் ராமநாதியர்னு அவளுக்கு பரமமித்திரம். அவள்லாம் இன்னைக்கு இந்த கதைக்கு வந்திருக்காள். ஒத்துமையா குடும்பத்துல அண்ணா தம்பி புள்ளே தோப்பனா பத்னி அப்படி தர்மம் பண்ற குடும்பம் தான் குடும்பம். அது சில குடும்பங்கள்ல அப்படி இருக்காது. எல்லாம் மாறுதலா இருக்கும். அப்படி எல்லாம் மாறி போயிடும். அதனால பலவிதமான சிரமங்கள் வரும். தர்மம் பண்ணவே முடியாது. அது மாதிரி என்ன பண்ணினா பீமனும் அர்ஜுனனும் அண்ணா இப்ப கூப்பிட்டு துரியோதனோட போய் அழிச்சுவான்னு சொல்லுவார். தேவலோகத்துக்கு கட்டி கொண்டு போயிருக்காங்க. கயத்தை போட்டு கட்டி அடிபட்ட டம்னு வந்துருந்து போனாள். உடனே பீமா அர்ஜுனான்னு கூப்பிட்டாள். என்னன்னு காட்டாள். வந்து சொன்னாலே காதுல விழுந்துதான் விழுந்தது. அதனாலதான் வந்துருந்து போறோம்னா உடனே சொன்னார். பாரதத்துல வியாசர் என்ன சொன்னார் தர்மபுத்திரன் பரை பரிபவே பிராப்தே வயம் பஞ்சோத்தரம் சதம் பரஸ்பர விரோதே வயம் பஞ்சைவ தே சதம்
அரத்தியார் யாராவது நம்ம குடும்பத்தை வந்து எதிர்த்தாரையான அப்போ பீமா அர்ஜுனா நாம் 100 பேர் அண்ணன் தம்பின்னு நினைக்காதே 105 பேர்கள் நினைக்கணும். வேறு தேசத்திலிருந்து ஒருத்தன் வந்து நம்ம குடும்பத்தை எதிர்த்தா அப்ப நாம் 105 பேரும் அண்ணன் தம்பின்னா நீனும் அண்ணன் தம்பி துரியோதனனும் வாழற வாழ்வு தெரியாதான் பீமன். நமக்குள்ள மனஸ்தாபம் வந்தா அப்ப நாம் 100 அவா நாம் 5 அவா 100 நாள் பரஸ்பர விரோதே தூ வயம் பஞ்சைவதே சதம் இப்படி சொன்னாள். அதுக்கு உடனே பீமன் காட்டான், என்ன குழக்கட்டைக்குள்ள கால போட்ட விஷத்தை வச்சு கொடுத்து கங்காம் லதாபாஷை சித்வா மாம் பிராட்சிபத் பிரபோ என்ன விஷம் கொடுத்து கங்கையில தள்ளினவன் தானே துரியோதனன், அவனை கட்டி தூக்கிட்டு போறதுக்கு நீர் வருத்தப்படலாமான்னு காட்டான். அப்படியானா இன்னைக்கு ஒரு இஷ்டி, அன்னைக்கு பிரதமையாம் சாத்தியஸ்கேனது யஜ்ஞேனா, சாத்தியஸ்கமான யஜ்ஞம் தரிசஷ்டி பூர்ணமாசேஷ்டி. அதுக்கு நான் சங்கல்பம் பண்ணிவிட்டேன், பவித்திரம் போட்டுவிட்டேன். இந்த பவித்திரத்தை அவுத்தறிஞ்சிட்டு இஷ்டியை விட்டுட்டு இப்ப நான் போகட்டுமா நீ போறியான்னு நாளா. அர்ஜுனன் உடனே அண்ணாவுக்கு இதுக்கு மேல தாபம் வர முடியாது, அவன் பண்ணப்படாது போகணும்னு போட்டாள். தாபப்படுத்தப்படாதுன்னு 2 பேருமா போனாள். அங்க போனா அவன் விடமாட்டேங்கிறான். இவா போய் சொன்னாலும் இந்திரன் உங்களுக்கு அடைஞ்ச பண்றான்னு நான் இப்படி பண்ணேன், நீங்க சிவாரிசி வரலாமான்னு காட்டான். இல்லையா அண்ணா வருத்தப்படுறாள்னா தூளை கட்டி வச்சிருக்கான், கயத்தை போட்டு அவனே துரியோதனே அவுத்து விட சொன்னான். தூணில் இருந்து அவுத்து விட்டா உடம்புல போட்டு கட்டின கட்டெல்லாம் அவுக்கல்ல, எல்லாத்தையும் அவுக்கிறேன்னா அர்ஜுனன். பீமன் ரகசியமா கூப்பிட்டு அவுக்காதேன்னா அண்ணா கூச்சுப்பா அவுத்து அழிச்சு நடத்துக்கன்னு சொல்லுவார்னா நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ பேசாம இருப்பா. அங்கிருந்து கட்டின கட்டோட 2 பேருமா கொண்டு போட்டான் தர்மபுத்திரத்தை. ரெண்டா கட்டை அவுத்து கொண்டு வரப்படாதான்னா அதுக்கு பீமன் பதில் சொன்னா, அவுத்தா ஏன் அவுத்தேன்னு கேட்பேள், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்போம்னு கொண்டு போட்டுவிட்டேன் சொன்னார். ஏதாவது இன்னும் இந்த பையன் 2 மணி கடக்கட்டமே கட்டல இன்னும் எண்ணம்னே. ஜட்ஜிக்கு இஷ்டம் இல்லைனாக்க கோர்ட்டு கலையில மட்டும் காவல் பார், இஷ்டம் இல்லைன்னா ராத்திரி 9 மணி மட்டும் கோர்ட்டு பண்ணுவார். அவருக்கு வேண்டியவனா இருந்து அவன் ஏதாவது கோர்ட்டு கலையில மட்டும் காவல்னா 11 மணிக்கு தீர்ப்பு எழுதிட்டு தலை வலிக்கிறது ஆட்டுக்கு போடுவார்னே கார்ல, அவனையும் ஏற்றின்னு போடுவார் காபி சாப்பிட சொல்லி. அது மாதிரி பகவத் அனுகிரகம் அப்படிதான். ஈஸ்வர பிரசாதம் இருந்துட்டா எத்தனையோ நாள் அனுபவிக்க வேண்டியதை சீக்கிரமா அனுபவிக்க முடியா பண்ணிவிடுவார்.